சிறகடிக்க ஆசைட்டோட எபிசோட். மீனா ஒரு மாதிரி யோசனையிலே இருப்பாங்க. மனோஜ் இந்த அளவுக்கு வளர்ந்தது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போகவும் மனோஜ் கிட்ட அண்ணாமலைங்க பாரிட மன்னிச்சு உங்க அம்மா சொல்ற எல்லா விஷயமே கேட்டு நடந்துக்காது சரியா. ஒரு விஷயம் பண்றேன்னா அது தப்புனா தப்புன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அந்த தப்பு மறைக்கிறதுக்காக நம்ம சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்ப மீனா மீன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். மீனா யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தப்பு, ஏன்னா தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அதை சொல்லாம தப்பு பண்ணவங்களை நம்ம மறைக்கிற மாதிரில இருக்கு அப்படின்ட்டு மீனை யோசிச்சு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் மீனை பூ வியாபாரத்துக்கு போவாங்க. அங்க கஸ்டமர்ஸ் அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ஒன்று பேசுறாங்க, மீனா பாட்டுக்கு ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை வேற ஒரு அக்கா கிட்ட கொடுக்குறாங்க. மீனா, உங்ககிட்ட பணம் வாங்கினது நான், ஆனா நீ என்னடனா அங்க கொடுத்துட்டு இருக்கான்றாங்க. சாரிக்கா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்கன்றாங்க. என்னாச்சு மீனா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு, உனக்கும் முத்தானனுக்கு ஏதாச்சும் சண்டையா என்ன அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அப்படி ஏன் ஒரு மாதிரி இருக்கு, நீ ஊருக்கு போய் வந்தப்பறம் தான் நீ ஆளே சரியில்லை, ஒரு மாதிரி நடந்துக்கிற, என்னாச்சு, எதுவா இருந்தாலும் சொல்லு மீனான்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, ஓகேவா தான் இருக்குன்றாங்க. உன்னை பார்த்தா ஓகேவா தெரியல, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்னன்றது சொல்லு மீனான்றாங்க. இல்ல சரி பூ கேட்டுனே என்னாச்சுன்னு. அதுக்கப்புறமா சாமந்தி பூ கொடுக்குறாங்க. நான் சாமந்தி பூ கேட்கல மீனா, நான் மல்லிப்பூ கேட்டேன்றாங்க. ஃபங்க்ஷனுக்கு வேணும்னு சொன்னாங்க, அதுதானே கேட்டேனுவாங்க. அக்கா நீங்க சாமந்தி தான் கேட்ட மாதிரி இருக்கு. இல்ல மீனா, நான் மல்லி தான் கேட்டேன், ஏன்னா சாமந்தி எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. இல்லக்கா ஏதோ ஒரு ஞாபகத்துல எடுத்துட்டு வந்தாச்சு, சாரிக்கான்றாங்க. மீனா, ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியே மீனா ஒரு மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் போய் உங்களுக்கு பூ எடுத்துட்டு வரேன்றாங்க. மீனா இன்னைக்கு ஆளே சரியில்லை அப்படின்னு கூட இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. முத்து வராங்க. வாங்கினேன் முத்தண்ண, இப்பதான் மீனா போனாங்க. ஆமா மீனா ஏன் ஒரு மாதிரி இருக்கா, உங்களுக்கும் மீனாக்கு ஏதாச்சும் சண்டையா என்ன அப்படின்றாங்க. அப்படிங்கலாம் இல்ல, அவன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல, நானும் கேட்டேன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா மீனாவோட மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறம் தான் அவன் இந்த மாதிரி இருக்கா. ஆமாம்மா, ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறம் தான் இப்படி இருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி உங்ககிட்டயாச்சும் சொல்லியிருப்பான்னு பார்த்தேன், எங்ககிட்டயே சொல்லல, ஒரு மாதிரி சோகமா தான் இருந்தா, என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன கேட்டாலே அவ சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க முத்து. சரி நான் வரேன்றாங்க. சரி நான் மீனாவை பாருங்க முதல்லன்னுவாங்க. அப்புறமா யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே உங்க ஃப்ரெண்டு என்னடா ஆச்சுன்னுவாங்க. இல்லடா மீனாவோட முகம் சரியில்லை, மீனா எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க மாட்டா, அது ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்கா, என்னன்னு தான் எனக்கு தெரியலன்னுவாங்க. சிஸ்டர் ஊருக்கு போய் வந்தப்ப தானே இது மாதிரி இருக்காங்க. ஆமடா செல்வம்ன்றாங்க. அப்ப ஊர்ல தாண்டா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றாங்க. அது நடந்ததுனால தான் இப்படி இருக்காங்க. ஊர்ல என்ன நடந்துச்சு, டேய் ஒரு சாமியார் அங்க சித்தர் மாதிரி இருக்காருடா, அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு, ஊரை விட்டு போங்க போங்கன்ட்டு. அப்பத்துல இருந்தாண்டா மீனாவுடைய முகமே வாடி போச்சுன்றாங்க. ஒரு நாள் ஒருவேளை அதனாலதான் அவ அப்படி இருக்காளோ அப்படின்றாங்க. என்னப்பா சொல்லுவாரா. ஆமாடா எனக்கு தெரிஞ்ச அவ ஒருவேளை அதனாலதான் இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். சரிடா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் இருக்கு, அங்க போயிட்டு கையில கட்டிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடு, சிஸ்டும் ஓகே ஆயிடுவாங்கன்றாங்க. இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்க உடம்பு ரொம்ப மோசமாயிடுவாங்க. சரிடா சொல்லுவோம். சரி உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், சரிவா போலாம் அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா மீனாவை யோசிச்சு முத்து ஒரு பக்கம் கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மனோஜ் பாத்தீங்கன்னா புதுசா அவங்களுடைய ஆபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இன்டர்வியூ நிறைய லேடிஸ் எல்லாம் வருவாங்க. எல்லாருக்குமே இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்ல ஒரு லேடியை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. கை கொடுத்து பேசிட்டு இருப்பாங்க. ரோகிணிக்கு கோவப்படுறாங்க. நீங்க செலக்ட்ன்றாங்க. ரோகிணி இந்த மாதிரி நிறைய பிசினஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு.